நீங்கள் உண்ணுங்கள், முதல் உண்ணுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். மற்ற உயிர்களுக்கு போதமளித்து பின்னே நான் உண்பேன். போங்கள், இதையும் கட்டளை அன்பு வேண்டுங்கள். உடல் கழிவு மற்றும் பெற்றல்ல, மனக்கழிவு. மனக்கழிவு இதைவிட கொடூரமானது. உங்கள் உண்ணுங்கள், இன்பமாக உண்ணுங்கள், ரசித்து புசியுங்கள். இயற்கை அளித்தது இது. நான் பரிமாறட்டா? வாக்கியம் பகவானே பரிமாறினார். அன்றாடம் நீதான் பரிமாறுகிறாய். அன்னபூர்ணி சரியாக அமரும் அமரும் உனக்குத்தான் முதல். ஏனென்றால் நீதான் அன்னபூர்ணேஸ்வரி. அன்னபூர்ணேஸ்வரி தாயே, சரி கட்டும் உணவு. இன்று நடப்பவை அனைத்தும் சித்தரிக்கலாமானது எழுத்து வடிவத்தில் சொல்லி நாளை போதுமா? யாரு நம்புவா? முருகா, ஏகீசா நன்றாக பார்த்து கூட போட்டு விட்டேன் என்றார். சொல்லுங்க சொல்லுங்க. போதுமோ? வருகிறேன் அங்கே. போதுமா? மனம் நிறைந்து போட்டேன் வயிறும் நிறைந்து இதில் என் அன்பு உள்ளது, என் கருணை உள்ளது. நோய் எல்லாம் நன்றாகும். அமைத்தான் வேற என்ன? நன்றாக பார், கண்ணை திறந்து பார். நான் இந்த உடலை மறந்து என்னை காண. போதுமா? போதுமா? தயங்காது, அம்பில் இது போதுமா உனக்கு? இல்லை, இந்த அன்னம் போதுமோ? அதிகப்பட்டு பாரு. இதே கோழியாக இருந்தால் நன்றாக போட்டிருப்பாயே. நன்றாக சாப்பிடு. இளமை இப்பொழுது உண்ணவில்லை என்றால் முதுமை என அர்த்தம். போதுமா? அமிர்தம் முடிந்துவிட்டது. இது தேன். நன்றாக சேர்த்துக் கொள்ளுங்கள். போதுமா? இன்னும் பாரு. போதுமா? எல்லாரும் போதும் போதும் போதும். இதுதான் உண்மை. உணவை போதும் என்பார்கள், மனத்தை அல்ல. போதுமா? இல்லை வேணுமா? போதுமா? இல்லை என்றால் இதையும் காரி செய்து விடுவார்கள் இந்த உலகத்தில். இதே நிதர்சனம். போதுமா? இதற்கான பேராசை மனிதனுக்கு வேலை. உனக்கு குறைக்க வேண்டுமா?
அதிகம் போதுமா? உங்களுக்கு அதிகமா போதுமா? வேற வேண்டுவதற்கள் எடுத்துக்கொள்ளட்டும். அவர் விருப்பம் போல் நன்றாக உண்ணுங்கள். எல்லா நோயும் குணப்படும். ருசியை அறிந்து உண்ணுங்கள். ரசித்து அறிந்து இதற்கே 6 சுவை. பழனிகள் முருகப்பெருமான் ஞானம் பால் வழங்கினார். அதற்கு பின்னர் நீங்கள் அமிர்தத்தை வழங்கினீர்கள். எப்படி நன்றி சொல்றது? மகனை உணர்ச்சி வசப்படாதே, நன்றாக புசித்து உண்ணு. நன்றிப்பா. சுவையை புசிக்கலாம், ஆனால் அந்த உணவிற்கு அடிமையாக கூடாது. நீ எதை உண்டாலும் உன் நாக்கை கட்டுப்பாட்டில் குடித்துக் கொள்ள வேண்டும். ஆசையை உட்பட எது சரி பிழை என்று உணர்த்துகிறேன். உண்ணுவது பிழை அல்ல, அந்த ருசிக்கு அடிமையாவது பிழை. உண்ணாகாரெல்லாம் வீட்டளிப்பே பிறர்களுக்கு நன்றி கூடி இருப்பவை ரசித்து மனமாக. நேற்று அந்த காணொலியன் சுருமிக்கு போட்டு காட்டினப்பா, என்னால் பார்க்க இயலவில்லை. தாத்தா அடைச்சிருன்றா, கண்ணில் கண்ணீர் வடியுது. அந்த கொடுமையை பார்க்க உள்ள அந்த 6 வயசு சிறுமி அவ யாருன்னு என்ன தோணு? ஞானம் பெறமுள்ள ஆன்மா. மனித பிறவி என்பது ஏழ்மை, பணக்கார வாழ்க்கை, நடுநிலை வாழ்க்கை, அனைத்துமே அனுபவிக்க வேண்டும். பிறகு ஞானம் பெறும். இதோ உதாரணம், நல்ல வாழ்க்கை திடீரென வருது, பிறகு ஞானம் கிடைத்தது. போகத்திலே அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. வறுமை வந்தால் தான் ஞானம் வரும். அதை நினைத்துக் கொள்ளுங்கள். பசி, பட்டினி, இதெல்லாம் கடந்து போக வேண்டும். அதன் பிறகு ஞானப்பால் சுரக்கும். சத்திய சோதனை கேட்டாலே நேரம். உன்னை வணங்கினேன், எனக்கு கோபம் இல்லை, ஆனால் பசியெடுக்க வழி ஒன்று அறியவில்லை. அப்படி ஏன் இந்த கொடுமை? அப்பொழுது உணரவில்லை, இப்பொழுது உணர்கிறார். பசி உணர வேண்டும். முதுமை என்பது நோய்வாய்ப்பட்டு சீப்பட்டு இருப்பதல்லவா? தள்ளாடிக்கொண்டு நீங்கள் நன்றி கூற வேண்டும். இளமையுடன் உள்ளேன். ஒவ்வொரு நொடியும் நன்றி கூற வேண்டும். இறைவனுக்கு கண்டிப்பா சுய காலில் நிற்கிறீர்கள்.
கண்டிப்பா சாமி. இந்த வயதிலும் நடமாடிக்கொண்டு இருக்கிறோம். தெளிவாக உள்ளே ம். யாருக்கு உன்னை பாக்கியம். உண்மைதான் சாமி. நன்றி சாமி. பசி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். வறுமை என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். விவேகானந்த காணாத வறுமையோ, பாரதி காணாத வறுமையோ, ஆமா சாமி. ஞானம் கவிதை எப்படி வந்தது ஐயோ, வறுமையோ. அவ்வளவு ஞானம் பொருந்திய பாடல்கள். ஆம். ஞானத்திற்கு முதற்படி வறுமை. பொறுமை அவசியம். சாமி. பொறுமை பொறுமை. பொறுமை. நான் கூறிய அனைத்தும் இக்காலகட்டத்தில் பொருந்தும். இயல்பான வாழ்க்கைக்குரியவை. எவராலும் ஏற்க முடியும். மதம், வேதம், ஜாதி எதுவும் தேவையில்லை. இது வெறும் தர்மமே. எவ்வளவு எளிமைப்படுத்தி தந்துட்டு இதையும் கடைப்பிடிக்க முடியலன்னா அப்படியே என்னன்றது. புலஸ்தியரும் அகத்தியரும் உரையாடி கொண்டிருப்பாங்க சொல்லுவாங்க. அதன் பொருள் உள்ளதா? அதை எப்ப நான் உணர்றேன். ம். அதெல்லாம் ஏட்டில் படிச்சது உண்டு. இன்னைக்கு காண்போம். காண்பாய், இன்னும் பல காண்பாய். ஓ முருகா, அகத்தீசா. என் குருவின் நாமம் கொண்ட உனக்கு ஞானம் அளவற்று கிடைக்கும். அப்பாவுக்கு சேவ் பண்ணு மகி. மகிழ். இன்று உன் வீட்டில் போஜனம் எனக்கு. சாமி. இன்று உன் வீட்டில் போஜனம் பொதிகை செல்லவில்லை. காற்றுள்ள அரணிவர் எங்களுக்கும் சில சாமி சில கூட்டு பிரச்சாரங்கள் உண்டு. உங்களை வழிநடத்தவே. அங்கேயும் எங்களை பத்தின பேச்சு தானே சாமி? மனிதர்களை பற்றி தான். எப்படி இயல்பாக கொண்டு வருவது, மனிதனுக்கு எப்படி எல்லாம் செய்தால் பிடிக்கும். ஆம், பழைய விஷயங்களை கொண்டு வந்தால் திருந்த மாட்டார்கள். இப்பொழுது வள்ளல் போல் செய்ய இயலும். மூட நம்பிக்கைகளை ஒழிக்கலாம். இந்த உணவு பழக்க வழக்கம் சில கடினம், சில உடல் ஏற்காது, சில பேர் நோய்வாய்ப்படுவர். இதை வள்ளலே கூறினாலும் வள்ளல் வெளிவந்தவர்கள் எதிர்ப்பார்கள், விமர்சனம் கொடுப்பார்கள். போதும் மகளே, குறைத்து போகிறேன். இப்போதான் மூர்த்திக்கு முன்னாடி பரிமாறுவேன். நான் செய்ய வேண்டும் அல்லவா என் கடமையை பூர்த்தி செய்ய. நல்ல மனமாக உள்ளது, அதிக சுவையோ, நல்ல ருசி, நல்ல செழிப்பான நல்ல பொருளியை சரியே. போதும், நீ இன்று எனக்கு அன்ன பொருளியை சரி என்று மட்டுமல்ல, எப்பொழுதும். போதும், அதிக அன்பு
அதிக பக்தி உள்ளது. அது என்ன? பெரியவில்லையோ, ஜீர்ணிக்க முடியவில்லையோ? நடந்தது ஜீர்ணிக்க முடியல. நாங்கள் ஜீர்ணிக்க முடியல. திரைப்படங்கள்ல பார்த்திருக்கோம், புத்தகத்துல படிச்சிருக்கோம். அதற்கு நடமாடும் தெய்வம் அல்லவோ. சுவை அம்மா யோகமா சொல்லுமா அவர் சென்று விட்டார். இப்பொழுது நான் உன்னித்தேன். நீ செய்த சேவைக்கு நான் செய்தது. தாற்போல் உடலிட்டாய் அல்லவா எனக்கு? பெரிய விஷயம். நான் காற்றை உண்டவன். எங்களுக்காக இந்த உணவை உட்கொள்கிறீங்க. இதுவும் நீர் தந்ததே அக்னிதா. உலகம் தாங்கள் வழங்கியது, அதை உங்களுக்கே நாங்கள் சமர்ப்பணம். உங்கள் அன்பத்தான் எனக்கு இது தெரிகிறது. வேறு எதுவும் இல்லை. அன்பு, பக்தி, நேர்மை. என்ன அறிந்து கொண்டேன் என்றால், எல்லா காரியங்களிலும் அன்பு என்ற ஒன்றை செலுத்திவிட்டேன். உணவு பரிமாறும் வேலையிலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அன்பில்லை என்றால் எப்படியடா இறைவனிடம் சொல்ல முடியும்? அன்புதானே அந்த பக்தியை வர வைக்கிறது. அடிப்படையே அன்பு. இதை யாரும் உணர்வதில்லை. இந்த இன்பத்தை யாரும் காண விரும்பவில்லை. அனைவரிடமும் உணவு இருந்த ஆவலாக உள்ளேன். அவளாக உள்ளேன். ஒருவர் தட்டினால் இன்னொருவர் தட்டுவதில்லை, குறை கூறுவது. துருவமாக இருக்கிறது. என்ன பாக்கியம் செஞ்சோம், உங்களை பிடிச்சிருப்பீங்க கூட வந்திருப்பேன். அது எங்களுக்கு பெருமை இல்லை, உங்களோட கருணை, உங்களுடைய அன்பு.
விசுவாசம். சௌரயோகியில புரிதலை. ஆம், பொறுமை. பேராசைப்படவில்லை. அதத்தில் இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்று. வேண்டாம் சார். அப்படி கூடாது. ஞானம் வேண்டும் அல்லவா? ஒன்றுமே வேண்டாம் என்றால் என்ன? ஞானம் வேண்டும். மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன் தலைமுறையே வெளியில் வர வேண்டும். வேண்டாம் வேண்டாம் என்றாரு. பசங்களாம் வரணும். சின்ன இறங்கி வந்து ஒவ்வொரு நாளும் தாத்தா ஹோம்ஒர்க்கு கொண்டு வந்தாங்க, ஹோம்ஒர்க் கொண்டு வந்தாங்க. அந்த வயசில் அவளுக்கு ஒரு நாட்டம், ஒரு ஆசை. சற்று நேரம் அவளுக்கு செய்யும். அந்த ஆத்மாவுடைய ஆவல் ஒரு பிறவியா நீங்கள் எல்லாமே என்னோட பிணைக்கப்பட்டவர்கள். அந்த வயோதியின் தவம் பின்போகவில்லை. அவன் பின்னாட்டிலே விட்டு சென்று விட்டார். குருவோட மனசை ஆனந்தப்படுத்தி கவசாயம் எதற்கு? நீண்ட ஜடாமுடி எதற்கு? ருத்ராட்சம் எதற்கு? பட்டை எதற்கு? ஆசிரமம் எதற்கு? இதையெல்லாம் சுமை. சுமைதான் சாமி காண்கிறோம். நாங்கள் வேறு, நீங்கள் வேறு. எங்களுக்கு கட்டப்படுத்த தெரியும் அனைத்தையும். உங்களுக்காக பாவம் வந்துவிடும். அதனால் தான் காசாயம் பாரம் என்கிறேன். காசாயம் அணிந்தோடு நான் சிவன், நான் அவதாரம், நான் அவன், நான் இவன். இவளும் கடவுள் இல்லை. நான் வந்து பேசுகிறேன், அவ்வளவுதான். இவள் இவள் தான். நான் வேறு, இவள் வேறு. அதனால் காசாயம் கண்டால் நானே அஞ்சுகிறேன். நீ காசாயம் அணிந்தவரை கண்டுகொள் என் பார்த்தாய். என்னை வணங்குகிறார். அப்படித்தான் என்பார்கள். அவரை வணங்கு, இறைவனை நாமும் சொல் என்று கூறி பார்த்துள்ளாயா? அப்படி சொல்பவர் ஒரு சிலரே. மற்றவர்கள் நான் விஷ்ணு, நான் சிவன், நான் பிரம்மா, நான் அவர், நான் இவர். என்ன இது உனக்கு சுமை? மக்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் போனல்ல. என்ன கிரகிக்க முடியவில்லையோ? என்ன இது? என்ன இது? என்ன இது? ஆண்டவா, என்ன இது? அம்மாக்கு என்னை உங்கள் பக்தியாக்கு வென்று விட்டேன். உங்கள் பக்தியால் எனக்கு எதை தருவது என்று தெரியவில்லை. எதை கொடுப்பது என்று எனக்கும் தெரியவில்லை. உங்கள் பக்திக்கு மீண்டானது எதுவும் இல்லை. எனக்கு எதை கொடுப்பது என்று தெரியவில்லை என்றால் உங்கள் பக்தியை சிந்தியுங்கள். நாங்கள் காண்பதாக இன்னும் மட்டும்தான். இங்கு எனக்காகவே அர்ப்பணித்து விட்டேன். நான் என்ன செய்வேன்? கடனாளியாகிவிட்டேனே. உங்களுக்கு கடனாளியாகிவிட்டேன். மிகுந்த கடனாளி. கடனாளியாகிவிட்டேன். எனக்கு
நடந்து விட்டது. உங்கள் பக்தியால் நான் சுமையாளியாகிவிட்டேன். ஏதாவது கேளுங்கள். ஒன்று என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உன் இடத்தினாலே என் முழு தோட்டத்தை நீ காண்பாய். உனக்கு காட்சி அளிப்போம். இருவரும் காண்பீர். என்னை என் மனைவியுடன். இதை நீ விரும்பினாய் அல்லவா? அதையும் போட்டு உடைக்க நான் மனதார தருகிறேன் என் வாக்கு. எங்களை தம்பதியாக காண்பீர்கள். உன் இருவிழிகளால் எங்களை காண்பாய். திறந்த விழிகளால். இதைத்தானே ஏங்கினாய். ஒரு முறை கூட கிடைக்காதா என்று அவர் கண்டார், இவர் கண்டார், நான் காணவில்லை என்று அளிக்கிறேன். கண்டால் உன்னை சித்திரமாக தாய்க்கும் எனக்கும் என்ன செய்வது என்று அறியவில்லை. உனக்கு இதவே சிறந்த பரிசாக நான் தருகிறோம். நீ வேண்டியது இதுதானே, நானே அளிக்கிறேன். கண்ட பின்னர் நான் சித்திரமாக வருகிறேன் அப்படின்னு அப்போ கேட்டேன். நீ இருவெளிகளால் காண்பாய். இருவரை தம்பதியாக எங்களை காண்பாய். காணும்போது நீ உணர்வாய். இதுதான் எனக்கு பரிசாக தரையோட உனக்கு. கண்டதை நிலை நிறுத்த வேண்டும் தாயே. கண்ட மாத்திரத்துல மறந்துட்டோம்னா அப்புறம் எப்படி? மனதில் பதியும். அது எனக்கு போதும் சாமி. வேற என்ன? பணத்தாலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. செல்வத்தால் எதுவும் இல்லை. ஞானத்தாலும் முடியாது. மிஞ்சிவிட்டார். இந்த காட்சியை நாம் அளிக்கிறோம். ஒரு பிடி சாதமோ அங்கே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். உன் கையால் நான் பெற பாக்கியம் செய்தவனோ ஈசனை. கொடுங்க எப்படி கொடுங்க. ஆமா, நீங்கள் கொடுங்கம்மா. மனிதன் கொடுங்க. நீ எப்பொழுதும் தான் கொடுக்கிறாய். அனைவரும் சாதமே தருகிறீர்கள். நீ உன் முயற்சிக்கு கிடைத்த பலன் இதெல்லாம். என்ன சாமி முயற்சி பண்ணோம்? ஒண்ணுமே உங்க நாமத்தை மட்டும் தான் சொன்னோம். எவ்வளவு பெரிய முயற்சி! நிலைநாட்டி ஒரு இடத்தில் அமர்ந்த நாமம் உரைப்பது அவர்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்தீர். சோதனை வந்தும் என்னை பற்றினீர். விட மாட்டோம். சுட்டெரித்தான் விட மாட்டோம். போசிட்டினாலும் விட மாட்டோம். இனியே ஏழு சட்டம் உன்னை கண்டு கொண்டோம். கண்டு கொண்டோம். இதையெல்லாம் அவர்கள் உணர வேண்டாமா? அவர்களும் எனக்கு அன்னம் அளிக்க வேண்டாமா? ஐயோ சாமி, எங்க கோடி பிள்ளைகள் வைத்துள்ளேன். ஏதோ ஒன்று தான் தேர்கிறது. பேருக்குத்தான் கோடி பக்தர்கள்.
எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு நினைக்கிற இடத்துல குருக்காக என்ன பண்றது எவ்வளவு கேட்கறதுல யாருக்கு ஒரு ஆடை அணிவிக்கும் பொழுது இதை பிடித்துள்ளதா என்று கேட்கவில்லை. அணிந்து போல் போட்டுக்கிறீர்கள். அவன் தேர்ந்தெடுத்து எந்த வரணும் எல்லாருக்கும் சாமிக்கு முடிவு பண்ணி சாப்பிக்கிறோம். நீங்கள் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ள ஏற்கிறேன். ஆனால் இறைவன் கொடுத்ததை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். இதை நீங்கள் ஒப்பிடுகிறேன் என்று புரிகிறதா? நல்லது கெட்டது அனைத்தும் எனக்கு அந்த ஆடை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அணிகிறேன். நான் நல்லதை கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறீர்கள். தவறு ஏதும் நடந்துவிட்டால் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ரசித்து யார் செய்கிறார்கள் போது இதை போட்டால் அப்படி உள்ளார், இதை அணிந்தால் இப்படி. ராமகிருஷ்ணனை போல இவருடைய காளி தேவிக்கு ஒவ்வொரு வரணம் மலர்களையும் தேர்ந்தெடுத்து ஆடையை தேர்ந்தெடுத்து ரசித்து இதெல்லாம் உண்மை. நீங்கள் கொடுத்ததை நான் ஏற்க வேண்டும். நீங்கள் சொல்வதை நான் செய்ய வேண்டும். நான் என்ன இயந்திரமா? இல்லை பொம்மையா? உங்களுக்கு உணர்ச்சி உண்டு. குருவிற்கு உணர்ச்சியில எது சரி எது தவறு என்று ஆராய்ந்து இதுக்கு செயல்பட உணர்ச்சிப்பட்டால் நான் குரு இல்லை. எல்லாம் உங்கள் விருப்பம். எனக்கு நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டும். நான் என்ன பொம்மையா உங்கள் கையில் கிடைத்த? அப்படித்தான் நடத்துகிறார்கள் ஒரு சிலர். என்னை சிலர் இல்லத்திற்கு செல்ல எனக்கு விருப்பமும் பொறியை விட்டால் இங்கு அங்கு ஒரு சில இல்லம் செல்கிறேன். பொதுகை செல்கிறேன், இங்கே வருகிறேன், அங்கே செல்கிறேன். ஒரு சில பக்தர்கள் இல்லத்திற்கு போகிறேன். இந்த உணவு நம்பிவிட்டது 10 ஆண்டுகள் தாங்கும். பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தோ? ஏக்கம், கேள்வி, யாகம் எதற்கு? தேவர்களுக்கு, பஞ்ச பூதங்களுக்கு, காற்றை தூய்மைப்படுத்த, பிரபஞ்ச சக்தியை இருக்க. கேட்டால் எனக்கு தந்தைக்கு யாகம் கிடைத்தேன், வளர்த்தேன், வளர்த்தேன், பணத்தை கொடுத்தேன். களி போடுகிறீர்கள் என் மீது. நீங்கள் விழுந்தால் கூட நான் பொறுப்பா? உன் கண்ணை பார்த்து நீ நட. சம்பந்தம் இல்லாமல் என் மீது படி சொன்னான். உன் வீட்டில் உயிர் சென்றால் நான் பொறுப்பா? யமனை கேள். அந்த ஆன்மாவின் கர்மத்தை பார். என் வேலை உயிர் இருப்பதில்லை. ஞானத்தை எடுத்து ஞான வழி கொண்டு சென்று முட்டை போயிட்டேன். பிறகு என் சம்பந்தம் இல்லாமல் என்னை சேர்த்தலைக்கு பேசுகிறேன். அவர்கள் உடல் முக்கியம் அல்லவா? அதே போல ஆன்மாவையும் தெளிவுபடுத்த முடியவில்லை. உடலுக்கு மருந்து தேடுகிறார்கள், ஆன்மாவுக்கு தேடவில்லை. உடம்பை பொத்தி பொத்தி பார்க்கிறார்கள். இறைவனுக்காக பொத்தி பாருங்களேன். அவ்வளவுதான் கூறுகிறார். உனக்காக உடல் என்று யாரும் கூறுவதில்லை. உன்னை தொலைக்கரங்கள் என்றும் கூறவில்லை. உன்னை கால இரவில் கூறவில்லை. உன்
தலையே நீ வணங்காய், கண்ணே நீ காண்பாய், நாவே சொல்வாய். உணவு ஒண்ணு, உணவு ஒண்ணு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அன்று நாடினோடு ஆசான் கூறியது நினைவுக்கு வருகிறதோ? சில நேரம் இவளோடு நாங்கள் போன்ற போதிப்பது குருவாகவே தென்படுவோம். இன்று வந்து விட்டாயா? இன்னும் உண்டு. இவ்வளவும் குருபதீசம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்த பகவத்கீதை நமக்கு வண்டி ஓட்டிட்டு வரும்போது அதான் யோசிக்க வந்தது. அன்று அர்ஜுனன் தேரோட்டினான் கிருஷ்ண பரமாத்மா. அதே போல அன்னைக்கு தவயோகி அங்கங்கிட்டு அழைத்து சென்றோம் என்று வண்டியில் ஏற நிலைமையா பாவிட்டேன். அதோட அப்பா பயணம் பொழுது பேசி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறார். எங்க பொழுதும் உனக்காகத்தான் இது போல இவ்வளவு நேரம் எனக்காக செலவழித்து நீங்க கொடுத்த நேரம் அப்பா, நீங்க நினைச்சாரு பறிச்சு கொடுக்கலாம். நாங்க வாழ்வதே நீங்க உங்களால. நேரத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தினார். யாருக்கு வரும் அந்த திறமை மனதை ஒரு நிலைப்படுத்த? பொறுமை, தானம் யாருக்கு வரும்? என்னை வணங்கிக் கொண்டே குழம்புகிறார்கள். உடலையும் ஆன்மாவையும் பிரிக்க மாட்டேங்கிறார். அப்படி பிரித்து பார்த்தால் ஞானம் வரும். ஒருவேளை இறந்தவரை உயிர்ப்பித்தேன், அவரால் என்ன பயன்? குரு, உனக்கு அன்பு கிடைக்கும், நீ அவருடன் இருப்பாய், உலகத்திற்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. பிறகு நான் ஈசனிடம் இதை கேட்டு உயிரை கொண்டு வர வேண்டும் என்றால் ஈசன் என்னை கோபித்துக் கொள்ள மாட்டார். அவரீசா, 4 யுகங்கள் இதற்காகத்தான் நீ அவதரித்தாயா என்று என் சிஷியர்கள் செய்யும் கூத்து இப்படி அல்லவா உள்ளது? உங்களுக்காக எதை வேணாலும் கேட்பேன், அதில் அர்த்தம் இருந்தால். ஏன் இறந்து கேட்பேன், பிச்சை எடுப்பேன், அது நியாயமானது என்றால். பக்தனுக்காக எதை வேணாலும் அதற்கேன் செய்வேன், பிச்சை எடுக்கும் தயார், யாசனம் பெற தயார். ஆனால் நீங்கள் கேட்பது நியாயமானதாக இருக்க வேண்டும் அல்லவா? உங்கள் நியாயத்தை கூற கேள்வி கேளும் நல்லவராக இருந்தால் எனக்கு என்ன? நான் அகத்தேன், யாருக்கும் அஞ்சனாக. என் கேள்விக்கு உங்களால் பதில் தர முடியுமோ? உங்கள் கேள்விக்கு நான் அச்சமில்லாமல் பதிலளிப்பேன். உங்கள் இதற்கு எதிராக அமர்ந்து கொண்டு நான் கேட்கும் கேள்விக்கு உங்களால் விடையளிக்க முடியுமா? எனக்கு ஏதடா பயம்? நான் தவறு செய்யாதவன், சத்தியத்தினை பின்பற்றுவன், மேதையை மீறாதவன், காலத்திற்கு அடங்காதவன். நீங்கள் என்னை அடக்கி வைத்துக் கொள்ள நினைக்கிறீர்கள். அடக்குங்கள் அன்பால், பக்தியால், பாசத்தால், நேசத்தால், சுயநலமின்றி. பக்தி என்பது இயல்பாது. இப்பொழுது நான் பேசுவது உனக்கு சுலபமாக உள்ளது அல்லவா? நட்பு, இதான் நட்பு. குருக்கும் சிஷியர்களுக்கும் கண்டிப்பு எப்பொழுது இருக்க வேண்டும்? அப்பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும். குருகுலம் எங்கு கண்டிப்போ அங்கு கண்டிப்பு. எது நியாயமோ அது நியாயம், எது அநீதியோ அது அநீதி. எங்கு அன்பு தர வேண்டுமோ அங்கு அன்பு. இவ்வளவு கோரிக்கை நியாயம் உள்ளது. ஆம், இளமை அனைத்தையும் புசிக்க வேண்டும். மன வாழ்க்கை கண்ட பிறகு அவளுக்கு புத்தி வரும், தெளிவடைவார்.
மன வாழ்க்கையும் ஒரு ஞானம் தான், ஆமா தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பாடம் கற்றுக்கிட்டு மன வாழ்க்கை அடைந்த பின்னே ஞானம் பெற்றான். மன வாழ்க்கை துளசிதாசன் அறியுமோ? நிறைய ஒரு பாடம் சிலர் கற்றுக்கிட்டு அப்படித்தான். நிறைய பாடம் உனக்கும் ஒரு பாடம் தான். கோரிக்கைகள் சரியாக இருந்தால் நாம் பூர்த்தி செய்வோம். யாசகம் பெற்று பூர்த்தி செய்வோம். நீங்கள் செய்வதெல்லாம் மணி நான் பூர்த்தி செய்ய வேண்டுமா? என்னடா இது? குருவிடம் சீடன் கட்டளை இடுகிறான். அன்பு கட்டளை வேறு. இதை செய்து தான் ஆக வேண்டும். நான் உனக்கு இதை செய்தேன். பலன் அனைத்திற்கும் பலன். மரம் காய்க்கிறது, அது உங்களிடம் பலன் எதிர்பார்க்கிறதோ? பலன் கேட்பதில்லை. காற்று தருகிறது, பிராணவாயு. உங்களிடம் அந்த மரம் கோருகிறது, நான் பிராணவாயு தந்தேன், பழம் தந்தேன், பூ தந்தேன், அனைத்தும் தந்தேன். ஏன் என்னை வெட்டுகிறீர்கள்? ஏன் என்னை நாசம் செய்கிறீர்கள்? கேட்டதா அந்த விருட்சம்? அது விதியை நினைத்து அமைதியாக உள்ளது. அதற்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம். அதுவும் உயிர், மீறும் உயிர். என்ன? அது வாய் திறந்து பேச இயலவில்லை. அதற்கு ஒரு வாய் வந்து விட்டால் என்ன வேணாலும் பேசலாமா? இயற்கை பார்த்து கற்றுக்கொள்கிறேன். ஆடு மாடு கோமாதா தான் கன்று பெரிதாகி விட்டவுடன் அது விட்டு விடுகிறது. நீங்களோ இறுக்கி அணைத்துக் கொள்கிறீர்கள். பறவை ஒன்று இறக்கை உழைத்தவுடன் பறந்து விடுகிறது. தாய் பறவை அழுகிறதா? கதறுகிறதா? இல்லை. இறுதி பயணம் வரை பின்தொடர்கிறதா? அந்த பறவை தன் தாயை இல்லை. போனா சாமி, அதுதான் வாழ்க்கையை நல்லா புரிந்துக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இயற்கையிடம் கற்றுக்கொள்ள வருகிறோம். வடத்திற்கு சென்றோம். இதெல்லாம் படுத்திய நீ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மூடிக்கொண்டால் எதையும் பயிர இயலாது. கடைபிடித்ததில்லை என்பதற்கு காரணம் துச்சமாக போய்விட்டேன். இதிலும் சந்தேகம். இங்கு எவ்வளவு நடந்தது அறிவார்கள். கண்ணை திறந்து பார்த்தேன். காட்சி அளித்தோம். மகனை யோகக்கலையை கற்றுக் கொடுக்க சொல்லி இவருக்கு வேண்டும். இவள் யோகக்கலையில் தேர வேண்டும். இன்னும் வெளியே சென்று சத்சங்கம் அளிக்க வேண்டும். அதற்கு மனதைரியத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். இவளோ கதறுகிறாள். எப்படி இந்த குரலுடனா? ஏன் நான் உள்ளேன்? இருக்கட்டும் சாமி, இந்த குரலில் பேசிட்டோம். இந்த குரலில் பேசினால் தான் செத்தீங்க. நீங்கள் அனைவரும் உங்கள் குரலில் பேசுகிறீர்கள். இந்த குரல் உனக்கே மாற்றம் தெரிகிறது அல்லவா? அப்பொழுதுதான் மனிதன் நம்புவான். கண்டிப்பா நான் வித்தை தானே காமிக்க வேண்டும் உங்களுக்கு. நான் மாயஜாலம் காமித்தால் தான் நான் சித்தன். நான் பித்தன். அதுதான் நம்பிக்கை. இவனால் சித்தி செய்ய வேண்டும். அதற்கு பக்குவப்படுத்துகிறோம். உனக்கு காணும் மூடிவிட்டது. நீ அறிவாய்தான். நீ சித்தி செய்ய எத்தனை வருடங்கள் இல்லை, சித்தி செய்ய எத்தனை வருடங்கள் தேவைப்படும். இவர் சித்தி இதோ குரல் வந்து விட்டதா? பிறகு இந்த மூடர் கூட்டத்திற்கு ஒரு 2-3 சேர்ந்து தான் ஆக வேண்டும். அப்படினாலும் வரட்டும். இவர்களுடன் சேர்ந்து நானும் கோமாளியை போல கூத்தன் பித்தன்
எல்லாம் ஒத்தித்து திருப்பி பாருங்கள். இங்கே ஆரம்பம், இங்கே தான் முடிவு. எனக்கு நீங்கள் உங்களுக்கு உதவியல் என் குரு கொடி சித்தர்கள் கூட்டு பிரச்சாரம். என் மனைவி அங்கே உள்ளாள், நான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன். இதுதான் மனிதரிடம் எனக்கு பிடிக்கவில்லை. எங்களுக்கும் பிடிக்கல சாமி, இவங்க செய்யற கூத்து எங்களுக்கும் பிடிக்கவில்லை. பாருங்க, கட்டளையிட்டால் நான் ஓடி வர வேண்டும், காட்டோடு காட்டாக. நான் கட்டளையிட்டால் எவனும் வருவதில்லை. அறிந்தாயா உண்மையான நிதர்சனத்தை? நல்லா கண்டுவிட்டேன் சாமி. நல்ல காரணம் காரணம் காரணம். எல்லோரிடம் ஒரு தேவை உண்டு. உன்னிடம் ஞானம், இவர் தாய் என்ன புண்ணியரசி. அனைவருக்கும் உதாரணம். நீ வருங்காலத்தில் தேடி வருவாய், உனக்கும் உண்டு. இந்த சிறு பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு உதாரணம். நீங்கள் முதியோர்கள், அவர்கள் இப்போது வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் உதாரணம். இவள் இளமைவர்களுக்கு இவள் கொள்கைவல்லவா? பருவம் ஏன் இந்த பருவத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கூறுகிறேன். அனைத்திற்கும் மனிதனுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஏன் எதற்கு என்ற கேள்வி மனிதனிடம். நீ நன்றாக உணர்ந்தாயா? பெண்கள் தைரியமாக வரமாட்டுகிறார்கள். சித்தன் என்றால் தவகோலம் தவகோலம் சந்நியாசம் என்று எண்ணுகிறார்கள். நீ மாதவிடாய் என்றாலும் உள்ளேவா, யாரும் தடுக்க இயலாத. குணாக்காவிடம் கூறு, இதை இந்த குடும்பத்தில் பெண்கள் அண்மை வரும் பின்பற்ற வேண்டும். குறைந்தது ஆலயத்தில் ஏன் முடியாது என்றால் அர்த்தம் வரும் பொழுது உடலில் உள்ள அலைக்கதிர்கள் சீராக இருக்காது, ஆலய சீராக இருக்கும். அங்கு அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள். நீ சீரில்லாத போது அவர்கள் செய்யும் பிரார்த்தனை அங்கு படிக்காது. அங்கு வேறு புரிந்ததா? இல்லத்தில் ஒன்றும் இல்லை, பிரபஞ்சமே உள்ளது. பின்பு என்ன? அது மட்டுமல்ல, பெண்கள் இந்நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். நன்றாக இவ்வளவு தான் அனைத்திற்கும் காரணம் உண்டு. நீங்கள் காய் கனி வைப்பதெல்லாம் இறைவன் உன்னால் வந்தது. நீ எனக்கு அளித்ததற்கு நன்றி என்று என்னிடம் கொடுக்க வேண்டும். எந்த ஒன்றும் நான் உண்ணாத கனியா? நான் அதை கொடுத்தேன், அதை கொடு. இந்த இறப்புக்கு சில காரியங்கள் கொண்டு வந்தது அர்த்தம் உண்டு. ஆன்மா படிவெடுக்கும் ஒவ்வொரு நாள் அதற்கு உணவு தேவைப்படும். அதற்கும் ஆலயத்திற்கு செல்லாத இருக்கிறதற்கும் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இன்பமானது எதற்கு செய்யக்கூடாது என்றார்கள் என்றால் நிகழ்ச்சிகள் வருத்தத்தில் உள்ளவர். நீ கொண்டாடும் பொழுது அவர் வேறு சிந்திப்பார். அவர் மடிந்தது இவருக்கு ஆனந்தம். உண்மையே இதுதானே, ஆனந்தப்பட வேண்டும். இந்த உலக மக்களுக்காக பல விஷயங்கள் மாறிவிட்டது. இருப்பென்றாலே கொண்டாட்டம் தான். அந்த ஒரு இறப்பு ஏன் அந்த இறப்போட முடியாம அது இன்னும் 16 நாள் கொண்டு போய் உணவை படுத்து சாங்கியம் ஆன்மா இந்த உலகில் வாழ்ந்து விட்டது பல ஆண்டுகள். அதற்கும் ஆசை இருக்கும். ஆசை யாரை காண வேண்டும், இங்கே தான் இருக்கும் ஓராண்டு. அதற்கு பிடித்த உணவை தானி வைக்கிறீர்கள் முன்பார்கள் சடிக்க. அதற்காகத்தான் மற்றபடியும் இல்லை. அவர்கள் ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் மீண்டும் பிறப்பு எடுக்க வேண்டுமே, அதற்காகத்தான். அதனால் தான் இருக்கும் விஷயமும் புரிஞ்சு எனக்கு கூறுங்கள். என்ன தயக்கம்? கூறுங்கள். விஷயம் புரிஞ்சிருச்சு. சரி, நம்ம அம்மா ஒரு வேலை செய்ய வந்துச்சு. கடவுள் புண்ணியத்தில் நம்ம செஞ்சோமோ செய்ய தெரியாது.
இருந்தாலும் நம்ம உடம்பு உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம சொல்கிறோம் நம்ம பிள்ளைங்ககிட்டே அடுத்து சந்தித்து வேணாம் இந்த இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இதில் வந்து நான் வந்து நிறையா உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் நிறையா உணவு வீணாகுது. அந்த உணவு என்னோட கருத்து அந்த உணவை வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆசைக்காக பிறவி எடுத்த பிறவி, நீர் ஆசைப்படும் பிறவி அல்ல, இதுவே வித்தியாசம். அதை வந்து கொண்டுட்டு போய் அவ்வளவும் கொட்டுறாங்க. அதுதான் நான் பார்த்தது இத்தனை இவ்வளோ மன ஆதங்கம். அதனால நான் சொன்னேன் என் உடல் உயிர் பிரிவினைக்கெல்லாம் உன் உடல் எங்கே பிரிவி என்னிடம் வரப்போகிற உனக்கு எதற்கு இது எல்லாம்? நான் என் பிள்ளைங்க கிட்ட சொல்லணும்னு நான் அதை சொன்னேன். இதெல்லாம் அவள் என்னோட வரப்போகிறாள், ஐக்கியமாக போகிறாள், எதற்கு செஞ்சு இதெல்லாம் வீணாக்க நாளே முடியும். அந்த ஆசைக்காக பிறகு எடுத்த ஆன்மா உணவை உள்ளது, அதோடைய மனத்தை எடுத்துக்கொள்ளும். உனக்கு ஆசை இல்லை, உனக்கு எதற்கு? உனக்கு நான் தான், உனக்கு என் மீது ஆசை, அவ்வளவுதான். எதற்கு அந்த பதார்த்தம் எல்லாம் தூக்கி போட்டுறத பார்த்து அதான் சார் எனக்கு என்னைக்காவது என்ன ஒரு ஞாபகம் எடுத்துச்சுன்னா யாருக்காவது ஒரு பசி ஆசை. இது உன்னதமானது. தர்மம் செய்யுங்கள். 100 பேருக்கோ 50 பேருக்கோ உன் அன்பு செய்திருக்கலாம், பரவாயில்லை. இதற்கு மேல் இந்த குடும்பத்தில் இறப்பு வந்தால் யாராவது 50 பேரோ 10 பேரோ 20 பேரோ தானம் விடுங்கள். சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். சில பேர் பிரச்சாரம் செய்வதை வைக்கிறார்கள். தவறு தவறு. அந்த ஆன்மா உயிரை பிடித்த உடல் அந்த உடலுக்குத்தான் அது தேவைப்பட்டது. ஆன்மா புரிந்து கொள்ளும். என்ன சிறு சிறு ஆசைகள் இருக்கும், இதை உண்பது அதை உண்பது, அது ஆசைக்காக எடுத்துக்கிறேன். அது ஆசை, உனக்கு பார் ஆசை இல்லை, தேவையில்லை. ஆம், இல்லை என்றால் அந்த ஆன்மா அந்த குடும்பத்தை தொந்தரவு செய்யும். அது இங்கேயே சுற்றி தெரியும். அது பாவம் பண்ணாது. அதற்கு இதை உதாரணத்திற்கு முதியவர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அவரிடம் கேட்க அவருக்கு வேணுமா வேண்டாமா, அது அவர்களின் விருப்பம். அவர்களுக்கு ஆசை இருந்தால் ஆசை இல்லாததுக்கு எடுத்து வைக்க வேண்டும். அதுவே உன்னதம். இன்று யார் வேணாலும் கேள்வி கேளுங்கள், உங்களிடம் கோபம் வராது. இது நடக்கும். போன ஜென்மத்துல கர்மா அப்படியும் அந்த ஜென்மத்திலே தண்டனையும் பரிகாரமும் அடுத்த ஜென்மம் அந்த பிறவிலே ஞானத்தை புரிந்து விட்டால் இறைவனை அடைந்து விடுவார். தண்டனை கிடைக்கும் பொழுது ஆத்மா பரிகாரம் தேடும். ஏன் இப்படி நடக்கிறது? நான் திருந்த வேண்டும். பிறகு ஞானம் கிடைத்துவிடும். பிறகு எடுக்காது, ஒற்றை விடும். நீ துன்பம் படப்பட விட கேள்வார். இதற்கு துன்பம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் அனைவரும் போய்விட்டால் உலகில் யார் இருப்பார்? புரிந்ததோ? திருப்தியோ இல்லை, ஒன்றும் விளக்க வேண்டும். அந்த பரிகாரமோ இல்லை ஒரு கஷ்டமோ பரிகாரம் செய்வதற்கு தாக்கத்தை குறைக்க. கை வெட்டுப்பட போகிறது என்றால் ஈரல் விடும். அது நடக்காமலாம் போகாது. அது மட்டுமல்ல, அவர் மனநிலை பொறுத்து நல்லவரோ தீயவரோ எல்லாருக்கும் பரிகாரம் செய்த பிறகு தீயதை செய்து கொண்டு அவருக்கு பொய்யா உதவ வேண்டுமோ? இறைவன் விட்டால் அல்ல. வேற கேளும், எனக்கு பதிலளிக்காதீர்கள். சாமி சொல்ற மாதிரி இருக்கு. சாமியான கேளுங்க மகனே, கேளுங்க மகனே. தயக்கம் கொள்ளாது, நாடே பொதியை விட்டு வந்துள்ளேன். நன்றி சாமி. இருக்கு கையால் இருந்தேன். ஒரு கஷ்டமோ நோயோ வரும்போது எதிர்த்து
அப்படி வருதுன்னு தெரியாதனால கோபம் வருது. அறியாமை அதை உணர்த்த வேண்டும். ம். நீ இப்பொழுது உணவு உண்கிறாய், அதனின் பலன் இப்பொழுது தெரியாது, முதுமையில் தெரியும். இதை உண்டதால் இந்த நோய் புரியாதோ? கேளும். 50 பேர் என்ன 100 பேர் என்னை எவன் கேள்வி எழுப்பினால் நான் தைரியமாக பதிலளிப்பேன். நான் அகத்தியனடா, எனக்கு ஏதடா அச்சம்? என்னை நேராக எதிர்கொள்ளுங்கள், பின்னாளில் புறம் பேசாதீர்கள்.